friends, welcome to VS Lifestyle. போன வீடியோல எப்படி சிம்பிள் ஹேண்ட் ஃபேன் செய்யறது நான் போட்டுருந்தேன். நிறைய பேர் பார்த்துருந்தீங்க, கமெண்ட்ஸும் பார்த்தேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. அந்த வீடியோவை யாரெல்லாம் பார்க்கலையோ நான் மேலே ஐகார்டில் கொடுக்குறேன், பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எல்லாருக்கும் பிடிச்ச ஸ்லைம் தான் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ ஸ்லைமுக்கு எப்பவுமே ஆக்டிவேட்டர் தேவைப்படும். நம்ம ஆக்டிவேட்டர் செஞ்சுட்டு ஸ்லைம் செய்யலாம். ஸோ ஆக்டிவேட்டருக்கு தேவையான திங்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஹாட் வாட்டர், அதுக்கப்புறமா ஒரு பாக்ஸ், சால்ட், அதுக்கப்புறமா டிடர்ஜென்ட் பவுடர். உங்கள் வீட்டில் என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த பிராண்டே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸில் ஹாட் வாட்டர் ஊற்றிக்கோங்க. ஊற்றிக்கிட்டு அதில் டிடர்ஜென்ட் பவுடரை போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா சால்ட் போட்டுக்கலாம். ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கீழே இருக்க டிடர்ஜென்ட்டும் சால்ட்டும் கரையிற வரைக்கும் நம்ம கலக்கிட்டே இருக்கணும். அடியில் கொஞ்சோண்டு டிடர்ஜென்ட் பவுடர் இருந்தால் பரவாயில்ல. இப்போ நம்ம ஆக்டிவேட்டர் செஞ்சு முடிச்சாச்சு. எப்படி ஸ்லைம் செய்யறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஸ்லைமுக்கான திங்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். 2 கம். நான் உங்களுக்கு எவ்வளோ ஸ்லைம் வேணுமோ அவ்வளோ கம் சேர்த்துக்கலாம். நான் ஃபெவி கம் போடுறேன். நீங்கள் வேணாம், எனக்கு கம்மே கலர் தான் இருக்குது, வேணாம் எனக்கு அப்படின்னா நீங்கள் கலர் சேர்க்க வேணாம். அதுக்கப்புறமா கேம்லின் பேஸ்ட் கூட எடுத்திருக்கேன். இதோட ருபீஸ் 30 ருபீஸ். ஓகே, நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஃபெவி கம் எடுத்திருக்கேன். நம்மளுக்கு ஸ்லைம் வந்துடும். இப்போ நம்ம இந்த மாதிரி ஆயிட்டோன்னே தொட்டு பார்த்தோன்னா கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கும். இது கொஞ்ச நேரம் வச்சுட்டு எடுத்தால் நம்மளுக்கு ஸ்லைம் ரெடி ஆகிடும். ஓரமாக வச்சிடலாம். இப்போ நம்ம செகண்ட் மெத்தட் ஸ்லைம் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான திங்ஸ் நான் ஃபஸ்ட்டு ஸ்லைமுக்கான பண்ண ஃபெவி கம்மி தான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா அதே மாதிரி கேம்லின் பேஸ்ட் க்ளூ, பெயிண்ட் 2 ஸ்பூன், அதுக்கப்புறமா நம்ம செஞ்ச ஆக்டிவேட்டர். இதை வச்சு தான் நான் நார்மல் வாட்டர் ஊற்றிக்கிறேன். இதில் நம்ம பெயிண்ட் கலந்துக்கலாம். அதுக்கப்புறமா கேம்லின் பேஸ்ட்டுக்குள்ள கலந்துக்கிறேன். இப்போ நம்ம செஞ்ச ஆக்டிவேட்டரை ஒரு ஸ்பூனாக கலக்கலாம்.
ஆயிடுச்சுனால இன்னொன்று பாக்ஸில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இன்னுமே கொஞ்சம் நான் வந்து ஆக்டிவேட்டர் போட்டுக்கிறேன். உங்களுக்கு வந்து இந்த டிடர்ஜென்ட் வந்து தெரியும், பட் அதில் வந்து ஸ்லைமில் ஒட்டிகிட்டு இருக்காது, கீழே இருக்க தண்ணியிலே வந்து சேர்ந்துடும். இப்போ வந்து நான் கை வச்சு பார்த்து எனக்கு வந்து கையில் வந்து ஒட்டலை. இப்போ வந்து நம்மளுக்கு ஜெல்லி ஸ்லைம் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து இன்னுமே கொஞ்சம் நம்ம கையில் வச்சு மிக்ஸ் பண்ணணும். என் தம்பிக்கு வந்து ஸ்லைம்னா ரொம்ப பிடிக்கும். இது வந்து அவன்கிட்ட காமிச்சிட்டேன்னா அவன் விடவே மாட்டான், ஃபுல்லாக விளையாடிட்டே இருப்பான். இது வந்து ரொம்ப நிறைய கலந்துடாதீங்க, கலந்தா இந்த மாதிரி பெயிண்ட் வந்து கையில் ஒட்டிக்கும். இப்போ இந்த பாக்ஸில் ஒன்று கூட ஒட்டலை. நம்மளோட ஜெல்லி ஸ்லைம் வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சாட்டிஸ்ஃபையாக இருந்துச்சு எனக்கு. இதோட ஃபீலிங்ஸ் வந்து எனக்கு ஜெல்லி ஸ்லைம் மாதிரியே இருந்துச்சு. இப்போ வந்து என் கையில் ஒன்று கூட ஒட்டலை. இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு ஸ்லைம் வந்து செஞ்சேன் இல்லையா, அது வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு 2 ஸ்லைமுமே ரெடி ஆயிடுச்சு. இது வந்து பார்க்க ஜெல்லி ஸ்லைம் மாதிரியே இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹாவ் எ பியூட்டிஃபுல் டே. நான் வந்து உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.